4 பேர் எங்கப்பா போறோம்னா how to ruin a beautiful footage. குங்குடுதீவு கண்ணகியம்மன் கோயில்ல திருவிழா நடக்கிறதால யாகரத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸ்ப்ரைட்டோட விட்டு செஞ்சு பாருங்க. நல்ல ஸ்ப்ரைட் இல்லாட்டி பிளேட்ஸோட விட்டு செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்டா வரும். அது என்ன தலைப்பு செய்தியா இருக்க வேண்டதை நீங்களே கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அதை தாண்டி நானும் பெருசா வந்தது இல்லை. இன்றைக்கு தான் முதல் முறையா இங்களை வந்து இந்த சோலார் பேனல் எல்லாம் இருக்கிறது தெரியும். அதுக்கு காசு ஒரு மோதிரமா ஒவ்வொரு தோட கலட்டிடும். கோயில்ல வச்சு $10 தாய் மசாஜ் நடக்குது. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நாங்கள் தேவ் மற்றது சீலன் ஜெயக்குமார் அண்ணா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இங்கே நைனாதீவுக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு அவைக்கு நைனாதீவை நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். ஆனால் இது வள மாதிரி ஊரை சுற்றி காட்டுற அந்த மாதிரி இருக்காது. நாங்கள் எல்லோரும் பண்ணால் எப்படி சுற்றி திரிகிற மாதிரி தான் இருக்கும். அதோட எங்களை முடிஞ்ச வரைக்கும் இது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு வர மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாங்க இந்தியா வீடியோக்குள்ளே நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். சிடிவி பஸ் ஸ்டாண்டுக்கு இங்கே இருந்து இதே கூட்டி கொண்டு போய் அங்கே குடியேற்றுவான் பஸ் எடுக்கிற இடத்துல அந்த இடம் அப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு அந்த அவையான வீடியோக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு அங்கே இருந்து நாங்கள் பஸ் ஏறி வெளிக்கிட போகிறோம். அதுக்கு முதல்ல இதில் போயிட்டு ஒரு கடையில் டீயோ இல்லாட்டி ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வெளிக்கிட போகிறோம். அண்ணா காலமே எனர்ஜெட்டிக்காக போய் கொண்டிருக்கிறேன். எனர்ஜி யாகரத்துக்கு போயிட்டு இருக்கு. ஒரு டீயை குடிச்சா தான் எல்லா வேலையும் நடக்கு. இப்ப நாங்கள் இதுல டீ குடிச்சு கொண்டிருக்கிறோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால்தான் டீ குடிச்சுட்டு அப்படியே ஏதாவது லைட்டா ரோல்ஸ் இல்லாட்டி அப்பம் பாருங்க. இதுல பனிஸ் அப்பம் ரோல்ஸ் மற்றது பைத்தமணியார முதலும் இருக்கு, கேசரி இருக்கு, மரக்கறி ரோல் என்ன எடுத்திருக்கேன். இதுல கூட மரக்கறி தான் இருக்கு. இப்ப நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அப்படிங்கால டீ குடிச்சிட்டு இவைக்கு தான் நாங்கள் ஊரை சுத்தி காட்ட போறோம். ரொம்ப நன்றி போறாங்க. உங்களாலதான் இன்னைக்கு வந்து நைனாதீவு பார்க்க போறேன். நைனாதீவு அழகா சுத்தி காட்டணும். கூட்டு போய் வச்சு கம்பெனி கூட்டாங்க. எங்கட ஊரை நான் சுத்தி காட்டிடுவேன். பாண்டிச்சேரி வரைக்கும் நீ சுத்தி காட்டினா சரி. இருக்கிறத எல்லாத்தையும் சுத்தி காட்டுறோம். ஓகே, பாண்டிச்சேரி போனா இவரா எங்களுக்கு சுத்தி காட்டுவாரு. வாங்க, நீங்களும் வந்தீங்கன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் லைஃப் ஆஃப் தேவ். ஆமா, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. மெசேஜ் பண்ணுங்க. பாண்டி வந்தீங்கன்னா நான் சப்போஸ் பாண்டியில் இருந்தேன் அப்படின்னா கூட்டு போறேன். பரவாயில்ல. இப்ப 8:50 என்னது சரியான கிரௌடா இருக்கு. அப்ப நாங்க அடுத்த பஸ்ல அண்ணா இது பஸ் இப்ப போகுமா? அடுத்த பஸ் அடிக்க போகுது. ஓகே, அடுத்த பஸ் அடிக்க டைம் கீப்பர் ஐயா. இவர்றா எங்கட தாத்தா. நான் இவன் ஃப்ரெண்ட்ஸோட ஊருக்கு தான் வரீங்க. அது கிரௌடா இருக்கு, பேக் நிறைய இருக்கு. அப்ப கஷ்டம். அடுத்த பஸ்ல வலிக்கிடுவோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அச்சய திருதியை தேவாவும் அண்ணாவும் கோல்டு வாங்க போயிடும். கோல்ட விற்க போறோம். இமிகிரேஷன்ல பாக்குறீங்கன்னு சொன்னா ஆக்களை மடக்குங்க. ஆளுக்கு 5 பவுன் வாங்க போயிடும். சரண் வந்து நைனாதீவுல வீடு எல்லாத்தையும் வித்து எங்களுக்கு இப்ப காசு கொடுப்பாரு. அதனால வந்து ஆளுக்கு 5 பவுன். கேசியில என்ன ஏற்கனவே பாருங்க. இதுல இன்னொரு ட்ரிப்புக்கு எப்ப காசு குறையதோ ஒரு மோதிரமா ஒரு தோட கலட்டிடும். சரி, இப்ப இங்க கேட்டு பாருங்க எவ்வளவு 300 மாத்த போறேன். நான் சும்மா ஏன்டா இங்க காசு மாத்திரக்கு வந்திருக்கிறோம். நேட்டியா வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் காசு கிடைக்குது, அந்த இந்திய காசு மாத்தோம்னா. இப்ப இன்றைக்கு நாங்கள் நகைக்கடைக்கு வந்திருக்கிறோம். மாத்திட்டு வெளிக்கிட போறோம். நாங்க 4 பேரும் பஸ்ல ஏறிட்டோம். இங்க இருக்கிறோம். 4 பேர் எங்கப்பா போறோம்னா how to ruin a beautiful footage. இங்கிலீஷ் வீடியோல வைக்கலாம். ஆனா அடிக்கிற வெயிலுக்கு எப்படி வலிக்கிட்டு வந்திருக்கான்னு பாத்தீங்களா? பயங்கரமா இருக்கும். காலையில கோயில் வந்து போக போறோம். அதனால கவுச்சு சாப்பிடல.
கண்ணாடி கருணாநிதி மாதிரி இல்ல. இது அப்படியே ஜெயக்கடா பயனானி ஜெயக்கடா என்ற கருணாநிதி என்று பெயர் சொல்லியிருக்கேன். இல்ல கருப்பு கண்ணாடின்னா அப்படி ஒரு யூஸ்வலா சொல்லுவாங்கல்ல கருப்பு கண்ணாடின்ட்டு. கண்ணு தெரியாம கூட கருப்பு கண்ணாடி உனக்கு கண்டன் சிக்குது எப்படிதான் தெரியல. இப்படிதான் இன்னைக்கு ஃபுல்லா ஃபன்னா போகுது. நீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க. புங்குடுதீவு கண்ணையம்மன் கோயில்ல திருவிழா நடக்கிறதால பஸ் வந்து இன்னைக்கு கண்ணையம்மன் கோயில் வரைக்கும் வந்துட்டு தான் திரும்ப போய் கொண்டிருக்குது. இனித்தான் நாங்கள் உள்ளுக்கு வந்துட்டு போறதால நாங்க இனித்தான் குறியட்டுவா ஜெட்டிக்கு போறோம். இப்போ கோவில் அடியில் ஆக்களை இறக்கிட்டு ஏற்றி கொண்டு போவோம். அப்போ நீங்கள் திருவிழாவுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நைனாவது குறியட்டுவானுக்கு போகிற பஸ்ஸில் ஏறினீங்கன்னாலே இங்கே வந்துட்டு நீங்கள் போகலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கட்டி முடிஞ்சுது. நாங்கள் இப்போ குறியட்டுவானுக்கு வந்துட்டோம். இது கட்டி முடிஞ்சு கீழே வாகனங்களும் மேலே ஆக்களும் இருக்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருக்கணும். இன்னும் கொஞ்ச நாளில் இதுவும் ஓட வலிக்கிட்டோம். திருவிழாவோட ஓட வலிக்கிட்டதுன்னா நல்லா ஏன்னா நிறைய பேர் வந்து போயினோம். வாங்க நீ நாங்கள் போயிட்டு லோஞ்ச் எடுப்போம் நைனாதிவுக்கு. ஓகே இப்போ நாங்கள் லோஞ்சுக்குள்ள வந்துட்டோம். நான் கீழே இருக்கிறேன், மற்ற முடிவு மேலே ஏற்றி இருக்கு. இனி நாங்கள் அங்கால போயிட்டு இறங்கிட்டு வெளிக்கிட்டு திரும்ப கோயில் அடிக்க போயிட்டு வர போகிறோம். பார்ப்போம் ஊருக்கு போனால் அப்புறம் வைக்க என்ன மாதிரி இருக்கு, அதை எப்படி அவைய சமாளிக்க போயிடும் தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குது. சரண் வந்து வீடு ரெடி பண்ணல. இப்போ இல்லை சரண் வந்து வீடு ரெடி பண்ணதுக்கப்புறம் ஏர்பிஎன்பியில் போடுவார். ஏர்பிஎன்பியில் போட்டாருன்னா பாருங்க எப்போ பண்ணுவீங்க ரெடியா தெரியல. அதுதான் தெரியல. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஸ்பாட் இது. நிறைய மக்கள் வருவாங்க, தங்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாப்பா அப்டேட் பண்ணுறேன். நான் ஏதாவது வீடியோஸில் ஒரு ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்களும் வரலாம். அதாவது நல்லா இருந்த ஒரு 4 பேர் பண்ண மாதிரி நாங்கள் 4 பேர் இப்போ வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அவ்வளோதான். நைனாதீவில் நாளைக்கு ஒரு நியூஸ் வரப்போகுது. அது என்ன தலைப்பு செய்தியாக இருக்க வேண்டதை நீங்களே கெஸ் பண்ணி கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. சரண் வந்து கைது செய்யப்பட்டார் வரும். ஏதாவது சிலுடி தர மாட்டி நான் ஊர்க்காரர். அதுதான் ஊர்க்காரர். மற்ற 2 பேரையும் வச்சு சொல்லுங்க. இளைஞர்கள் அத்துமீறல் பிடித்து கட்டி வைத்த ஊர் மக்கள் அதில் ஊர்க்காரரை வைத்து வந்த ஊர் மக்கள் நல்லா சொல்லுவீங்க. ஒரே கொளுத்து விட்டுருங்க. பெட்ரோல் பிளாக்ல வாங்கி தான் கொளுத்துறோம் இங்கே. ஏன்னா பங்க்ஸ் வந்து அது கடைடா. ஓகே இங்கே கடை. நாங்கள் யூஸ்வலாக வந்து பெட்ரோல் பங்க்குன்னு தானே சொல்லுவோம். ஊரில் ஸ்டேஷன் சொல்லுவாங்க, பங்குன்னு சொல்லுவாங்க. இங்கே இல்லை இது. ஸோ அதனால பிளாக்ல வாங்கி அப்படியே வாங்கி கொளுத்திட வேண்டியதான். இப்போ சாமி கும்பிட்டா பிறகு எல்லாரையும் இங்கே அன்னதானம் மடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துக்கிறேன். ஏன்னா எங்களை கோயில் சாப்பாடு எப்படி இருக்குன்னு அவைக்கும் நாங்கள் காட்டுறோம். நான் என்ன நல்லா இருக்கும், நிறைய பேருக்கு அது பிடிச்ச சாப்பாடு. இப்போ இன்னைக்கு அவையும் கூட்டிகிட்டு வந்துக்கிறேன். போய் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு பார்ப்போம். வந்து ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு பாப்பா. கண்டிப்பா. அப்புறம் அப்பளம் கேட்குறேன் ப்ரோ. அப்பளம் வரும் ப்ரோ. அப்பளம் வரும் ப்ரோ. வெயிட் பண்ணுங்க. பாயாசம் முடிஞ்சு பாயாசம் சாப்பாடு தருவாங்க. எங்க சாப்பிட்டு முடிச்சா கூட சாப்பாடு. சூடான சாப்பாடுடா. சூடான சாப்பாடு. ஓகே சுட தருவாங்க ப்ரோ. அப்பளம் தராங்க ப்ரோ. நன்றி. ஓகே அவ்வளோதான். சாப்பிடலாம்ல. வந்து இலை திருப்பி போடுறாங்க. ஆமா இலை ஆக்சுவலாக திருப்பி போட்டாங்க. இது வந்து இந்த சைடில் இருந்துச்சு இந்த தண்டு. அதனால வந்து நானே யோசிச்சேன் என்ன அது ஏன்னா அது அங்கால வைக்கல. இங்கே கறி ஊற்றுனா அங்கால வலிஞ்சு போகக்கூடாது. இந்த பக்கத்து அந்த பக்கம் அப்படி. ஓகே ஸோ யூஸ்வலாக வந்து இப்படி தான் நாங்கள் தமிழ்நாட்டில் இப்படி இருக்கும். இங்கே வந்து ஒரு சில கடைகள் இல்லை, ஒரு சில இல்லை, இங்கே சாப்பாடு போட்டாங்கல்ல அந்த இடத்துல பிரியாணி கடை முதற்கொண்டு எல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. திருப்பி தான் போட்டுருந்தாங்க. அது காரணம் அந்த குழம்பு வரக்கூடாது, வெளியில் போகக்கூடாது. மற்றபடி வேறு ட்ரெடிஷ்னல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ யூஸ்வலாக அங்கே என்னென்னா ஒரு இலை போடுற ஸ்டைலுக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் மாறும். எப்படி நான் கூட அப்பளம் கேட்டால் வருவாங்களாம் மாட்டாங்களான்னு யோசிச்சேன். அவங்களே கொடுத்துட்டாங்க நிறையா அப்பளம். கடைசி பந்திக்கு வர்றதில்ல நல்லா சாப்பாடு. இன்னைக்கு இந்த கத்தரிக்காய் மற்றது வெண்டிக்காய் எல்லாம் தக்காளி எல்லாம் போட்டு ஒரு கறி, அதோட சாம்பார், பருப்பு, அப்பளம் நல்லா இருக்கு. டெய்லி ஒரே மெனுவா? ஒரே மெனு ஒன்று இல்லை. இப்போ ஒரு நாள் வந்து சில கத்தரிக்காய் கறி தனியாக இருக்கு, உருளைக்கிழங்கு பிரட்டல் இருக்கும், அப்படி மாறும். சிலது
ஒரே மாதிரியும் இருக்கலாம். நிறைய பேர் நினைப்பாங்க என்னடா டெய்லி ஒரே மெனுவான்னு கேட்குறான்ட்டு சாப்பிட்றதுக்கு எது கூச்சப்படுறாங்க. அது என்னென்னா எப்படி அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அந்த உபயம் இப்போ அந்த நேரம் தக்காளி என்னென்ன காய்கறிகள் இருக்கு அதுகள் எல்லாத்தையும் போகிறது. சீரண்ணா சாப்பாடு எப்படி இருக்கு? அவர் கொஞ்சம் கதைக்கிறேன்னா கூச்சப்படுவார். வீடியோட்டா தரமா எடுத்துருவார். வாழ்த்துக்கள் என்ன மாதிரி சொல்றேன். ஆனா அவர்கிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா தரமா கதைப்பார் மனுஷன். வந்து ஒரு புதுசாக சாப்பிட்றாரு. குத்தரிசி. இப்போ நாங்கள் சாப்பிட்டோம். இனி வீட்டை வலிக்கிறோம். அப்படியே நைனாதேவி சுற்றி காட்டிட்டு எப்படி இங்கே லைஃப் ஸ்டைல் அதில் எல்லாத்தையும் சுற்றி காட்டுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா புறாவுக்காக ஒரு அக்கப்போர் ஆன மாதிரி கோயிலில் ஓட்ட இலைக்காண்டி ஒரு அக்கப்போர் போய் கொண்டிருக்கு. கோயிலில் இலை வந்து இப்போ கோயிலேண்டு இல்லை, இங்கே நாங்கள் எல்லா கடையிலையும் சாப்பிட்றதுக்கு தண்டு வந்து இந்த பக்கமும் மற்ற பக்கம் எங்கட பக்கம் இருக்கிற மாதிரி தானே போடுறது. இந்தியாவில் வந்து மற்ற பக்கம் மாறி போடுறது. அந்த தண்டு எங்கட பக்கமும் இலைன்ற அந்த நுனி பக்கம் வந்து மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி. இப்போ ஏன் அப்படி மாறி மாறி போடுறாங்கன்றதுல எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு கடையில் கேட்கல சொன்னது வந்து இப்போ குழம்பு வந்து அங்கே இங்கே வச்சோம்னு சொன்னேன், தண்டை எதிர்பக்கத்தில் வச்சோம்னு சொன்னால் எங்கட பக்கத்துலான் இருக்கு, மற்ற பக்கத்தில் போய் ஊற்றாதண்டு. இப்போ அதே மாதிரி வேறு என்ன காரணம் இருக்கு கொண்டு காய்ச்சி கொண்டு வரைக்கும் ஒரு அக்கா வந்தவா அவள் சொன்னால் இப்போ தண்டு இல்லாமல் மற்ற பக்கம் வச்சோம்னு சொன்னால் மூடைக்குள்ளே அந்த மென்மையான பக்கம் கொண்டதால் கிழிஞ்சிருமென்னு சொல்லி. இப்படி வேறு என்னென்ன காரணம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கோயிலில் வச்சு $10 தாய் மசாஜ் நடக்குது. அம்மாடி என்ன இவ்வளவு சத்தம் இருக்குது? பேக்போன்ல பிரச்சனை. ரொம்ப நேரம் டிராவல் பண்ணிட்டு இருந்தா இந்த இடம் அப்படியே வலிச்சு ஆரம்பிச்சிடும். செய்யவே கூடாது. இவர்கள் வந்து உண்மையா நியூட்ரிஷன் காண. நானும் சொன்னேன் சாப்பிட்றவர் இவ்வளவுதான் சாப்பிடுவார் அப்படி என்ன கலோரிஸ் காணும் உங்களுக்கு. அண்ணா கோயில் எப்படி இருந்துச்சு? சாப்பாடு எப்படி இருந்தது? நல்லா புதுமையா இருந்தது. ஊர்ல கோயில்கள் எப்படி இல்ல உங்களோட ஒரு கோயிலோட பாக்கைக்குள்ள இந்த கோயில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஏதாவது கதைங்கண்ணா. கோயிலை பத்தி பரவாயில்ல. தீவுக்குள்ள ஒரு கோயில் கொஞ்சம் கேட்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு. அப்புறம் அந்த நாக தோஷத்துக்கு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நிறைய பேர் அதுக்கெல்லாம் வழிபடுவாங்கல்ல, அதுக்கு அங்கே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் வராங்க, கூட்டம். மொத்தம் ஸ்ரீலங்காவுமே இங்கேதான் கோயிலுக்குன்னு இங்கேதான் வருவாங்க. உங்களுக்கு நிறைய ஃபேமஸா நைனாதேவிக்கு நிறைய இதுக்காக வருவாங்க. ஒன்று விஹாரைக்கும் கோயிலுக்கும் வந்து இருப்பாங்க. இப்போ அங்கே வாராக்களும் இங்கே வருவாங்க. அப்படி கோயிலை பற்றி கேட்டாலும் சாப்பாட்டை பற்றி கேட்டாலும் அண்ணா சைலண்ட் ஆகிடுவேன். இப்போ இடங்களை பற்றி கேட்டவன்னு சொன்னால் நிறைய கதை சொல்லுவார் அண்ணா. நான் போக பார்ப்பீங்க. ஏன்னா சேனல் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களுக்கு இந்தியாவில் ட்ராவல் பண்ணி போட்டிருக்கார். மறக்காமல் போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் மீன் வாங்க போறேன்னு சொல்லி இங்கே வந்து உங்களுக்கு காட்டியிருந்தேன். நான் இப்போ புதுசாக ஒரு கோயில் இருக்குன்னு சொன்னா தானே. இந்த கோயில் எந்த கோயில்னு சொன்னா நைனாதீவு நாகபூசணி அம்மன் கோயிலை போர்த்துகீசர் காலத்துல உடைச்சது. இப்போ உடைக்கைக்குள்ள இங்க இருக்கிற இந்த ஆலமரத்துக்குள்ள தான் அம்மன் சிலையை கொண்டு வந்து பாதுகாப்பாக வச்சிருந்தவே. அதுக்கு பிறகு திரும்ப கோயிலுக்கு கொண்டு வந்தது. அந்த ஆலமரத்துக்கு கீழே இப்போ புதுசா ஒரு கோயில் கட்டியிருக்கீங்கன்னா அந்த கோயில் தான் இந்த கோயில். அப்போ அதே முண்டையை கொண்டு இவை காட்டிட்டு நாங்கள் அப்படியே ஊரை ஃபுல்லாக சுற்றி காட்டுறோம். இப்போ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா முதல் நடந்த அந்த வரலாறும் ஒரு கவிதை மாதிரி எழுதியிருக்கணும் பாருங்க. அந்த அதில் பார்த்தீங்கன்னா அன்றொரு கால் முத்தேரும் கடலிலோட அங்கிருந்த ஆலயமும் அழிவு காண ஏண்டா. இப்போ அந்த போர்த்துகீசர் காலத்தில் அந்த 3 தேர் வந்து கடலுக்குள்ளே தள்ளி விட்டனும் அதே நேரம் கோயில் அடித்தது. இப்போ அந்த நேரத்தில் தான் நம்மனை இங்கே கொண்டு வந்து வச்சிருந்தவே. அதனால் அது அப்படியே தொடங்கி அன்றொரு கால் முத்தேரும் கடலிலோட அங்கிருந்த ஆலயமும் அழிவு காணாண்டு என்றென்றும் அருள் சுரக்கும் நாகம்மை எழிலியாய் தான் வந்தமர்ந்த சோலை, அதாவது அம்மனை கொண்டு வந்து இங்கே வந்திருந்தது என்று இன்றுள்ள நைனை வள்ளிக்காட்டமர்ந்த ஈஸ்வரியாம் ஆலடியாள். இந்த கோயிலுடைய பேர் ஆலடியாள் அம்மன் கோயில். அப்போ அந்த பேர் எப்படி வந்தது என்றது இந்த ஆலமரத்துக்குள்ள அம்மனை கொண்டு வந்து வச்சிருந்தது. இப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சுருக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு
இது எழுதியிருக்கேன் நம்ம இங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நாங்கள் நெல்லிகிரஸ் ஜூஸ் செய்ய போகிறோம். இப்போ நெல்லிகிரஸ் வளமையாக நீங்கள் தண்ணி விட்டுட்டு சீனி அதை போட்டு செய்வீங்க, ஸ்ப்ரைட்டோட விட்டு செஞ்சு பாருங்க. நல்ல ஸ்ப்ரைட் இல்லாட்டி பிளேன் சோடா விட்டு செஞ்சீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ நான் அதான் செய்ய போகிறேன் இந்த வெயிலுக்கு. அதான் சரி. இதை கொண்டு அந்த வெயிட் அப்புறம் இருக்கிற ஒரு ரவுண்ட் எல்லாம் கேட்டுறாதீங்க யாரும். வெயிலுக்கு கொஞ்சமாக குடிக்க போகிறோம். லைட்டில் மிக்ஸ் பண்ணி இப்படி தான் பண்ணுவாங்களாமா. கொஞ்சம் சுறுசுறுந்தாக இருக்கும், பதனி மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. கல் மாதிரி மாற்றலாம் பாருங்க. கொஞ்சம் தள்ளி அப்படிங்களா. இப்போ நெல்லிக்கிட்ட செஞ்சுட்டோம். ஓகே, சீனி என்ன ஓகே, சீனி இல்லை இனிப்பு ஓகே. கொஞ்சம் படம் சாப்பிடுங்க. நெல்லிகிரஸ் இது குடிக்குது, கொஞ்சம் ஸ்ப்ரைட் விடு. அதுங்களா இந்தியா நம்ம இன்னொரு கொஞ்சம் இந்தியாங்க. இங்கெல்லாம் நம்மளாம் கல்லு தான் இருக்குவோம், இவங்களாம் தயாரிச்சு வாட்டர் கேன்லேயே ஊற்றி வச்சுக்குவாங்க. ஸ்ப்ரைட் குடிக்குது இவருங்க. இந்த ட்ரிங்க் வந்து நெல்லி கிரஸ்ன்னு சொல்றாங்க. இது வந்து அப்படியே விற்குது. இது வந்து எதுல நல்லா இருக்கு, குடிக்கலாம். இது நாங்கள் தண்ணி ஊற்றியும் செய்யலாம், தண்ணி ஊற்றி சீனியும் போட்டு செய்யலாம். ஒரு திக்கான இதுதான் வரும். தண்ணியை ஊற்றி சக்கரை போட்டு இதை குடிக்கலாங்களாமா. இது நெல்லி கிரஸ். இப்படி வீட்டை ட்ரை பண்ணி பாருங்க, இந்த வெயிலுக்கு தரமா இருக்கு. செவனை ஊற்றி இல்லைன்னா பிளேட் சோடா விட்டாலும் நல்லா இருக்கும். பிளேட் சோடா போட. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னேரம் ஒரு 4:30 இருக்கும். இப்போ வெளியில் போய் இப்போ ஊரை சுற்றி காட்ட போகிறோம். இந்தக்கும் சீலனாக்கும் என்னென்னா இப்போ கரண்ட் எப்படி வருது, நாங்கள் இங்கே தண்ணி எடுக்கிறோம். அது நீங்கள் சில பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் அவைக்கு புதுசு தானே. இப்போ ஒரு சில விஷயம் சொல்லி போட்டு அப்படியே எங்கள் செக்காலையெல்லாம் கூட்டிக்கொண்டே காட்டிட்டு திரும்ப வந்து அதை நான் இந்தியாவில் இப்படி வெளியில் நாங்கள் காட்டுற இடங்கள் பெருசாக இதில் காட்டையில் நாங்கள் என்ன ஃபன் மூமெண்ட்ஸ் பண்ணுறோம்ன்றது தான் இதில் கூடுதலாக காட்டி கொண்டிருக்கிறேன். அப்படியே சுற்றி பார்ப்போம். இங்கே இருக்கிற டீசல் இன்ஜின் இருக்குது தானே, ஜென்ரேட்டர் 2 ஜென்ரேட்டர் இருக்குது. ஒன்று நின்று இன்னொன்று வரும். முண்டே பார்த்தீங்கன்னா 4 மணி தேர்தலுக்கு கரண்ட் இல்லை, 2லேருந்து 6க்கு. அப்போ அவே இந்த ஜென்ரேட்டரை காட்டுறதுக்கு வந்துருக்குறேன். அதோட இங்கால பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வாங்குறேன்னு சொன்னால் இப்படி இந்த ஹார்ட்வேர் கடை அதில் தான் இங்கே பங்கண்டில் தானே இப்போ கடையில் எடுத்துக்கொண்டது தான் விற்பினா. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ 430 ரூபா போகுது. இங்கே யாழ்ப்பாணத்துலேன்னு சொன்னால் 392 ரூபா அந்த மாதிரி போய்கொண்டிருக்கு. இங்கே நாங்கள் எங்கே இந்த கரண்ட் வருது, மற்றது இந்த பெட்ரோல் அதில் எங்கே வாங்கலாம் அப்படியான விஷயங்கள், மற்ற தண்ணி எங்கே எடுக்கிறது எல்லாத்தையும் இவைக்கு காட்டி கொண்டு வரேன். என்னென்னா நாங்கள் இவைக்கு ஜென்ரேட்டரை காட்டலாம் மட்டும் கேட்குறது போனாங்க. ஆனால் சுண்ணாத்தில் பெர்மிஷன் எடுத்தால் தான் நாங்கள் இங்கே அந்த ஜென்ரேட்டரை காட்டலாம். பிரச்சனை இல்லை. இப்போ இப்படி தான் நீங்கள் இயங்குது என்ற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். மற்றது இங்கே பெட்ரோல் இதில் இங்கே வாங்கலாம்ன்றது நான் எனக்கு காட்டையில் உங்களுக்கு காட்டிட்டேன்னு இவைகளா. இது என்னென்னா இதில் 2 ஜென்ரேட்டர் இருக்குது. இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் பகலில் முதல்ல ஒரு ஜென்ரேட்டர் போய் கொண்டிருக்கேன். ஒன்று நின்ற உடனே ஒரு கொஞ்ச நேரத்தில் மற்றது வேலை செய்ய வைக்கிறோம். இப்போ அந்த மாதிரி தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ இன்றைக்கு பவர் கட்டில் இருக்குது. மெயின்டெனன்ஸ் என்னன்னு தெரியல. ஆனால் நார்மலானா ஒரு 5 நிமிஷம் அந்த கேப் தான் பவர் கட். அது மட்டும்தான் பவர் கட்டாக வர்றது. 5 நிமிஷத்தில் வந்துடும் மழமையா. இப்போ மற்றது இதில் தானே இந்த பெட்ரோல் இதில் வாங்குறது. இது ஹார்ட்வேர் இருக்குது தானே, பெட்ரோல் டீசல் இதெல்லாம் வாங்கலாம். இந்த ஒரு கடை தானா? இந்த ஒரு கடை தானா? வெளியில இருக்கா? இந்த ஹார்ட்வேர் கடை இருக்குது. இதில் தான் நாங்கள் பெட்ரோல் வாங்கலாம். அந்த கடையில தான் அந்த கியூஆர் அதில் கொடுத்துருக்கிறேன் பெட்ரோலுக்கு. அப்போ அந்த செட்டில் கியூஆரை கொடுத்தா தான் பெட்ரோல் அடிக்கலாம். என்னன்னா இந்த கியூஆர் சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தது. இப்போ பெட்ரோல் தட்டுப்பாடு வருதுன்ற உடனே என்ன மாதிரி ஒரு சிஸ்டம் வந்தோன்னா, இப்போ உங்களுக்கு காரோ வேனோ பைக்கோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதில் வச்சு கியூஆர் ஒன்று எடுக்கலாம். கியூஆர் கோடு ஒன்று ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வரும். அதுக்கு உங்களுக்கு பைக்குக்கு இத்தனை லிட்டர், பைக்குக்கு கிலோமீட்டருக்கு 8 லிட்டர் அப்படின்ற ஒரு லிமிட் இருக்குது. அதே மாதிரி காருக்கு வேனுக்கு மாறுபடும். அப்போ அந்த கியூஆர் சிஸ்டம் இங்கே வரைக்கும் இங்கே பங்க் இல்லை தானே. மற்ற இடம்னா பெட்ரோல் பங்க் இருக்குது, நாங்கள் போய் பெட்ரோல் அடிக்கலாம்.
இங்கே வந்து கடையில் வாங்குறதுனால இவே வந்து குறிப்பிட்ட ஒரு சில கடையில் தான் அந்த கியூஆர் இது இருக்கிறதால இப்போ அங்கே தான் போய் வாங்கக்கூடியதாக இருந்தது. இந்த லிமிட்டாக தானே கொடுத்தவங்க. இப்போ நாங்கள் அன்னைக்கு கிடைக்கலாம் அந்த கியூஆர் பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ அதோட கொஞ்சம் ஸ்டொக்குகள் வந்து அடி வாங்கினது. இல்ல இப்போ யாழ்ப்பாணத்துல இந்த மாதிரி கியூஆர் கொண்டு வந்தாங்களா? எல்லா இடமும் இலங்கை முழுக்க கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த போர் பிரச்சனைனால இப்போ அந்த ஈரான் கப்பல் வராது தானே. ஒரு பைக்கு வந்து குறிப்பிட்ட லிட்டர் அடிக்கணும். ஓகே ரைட். கிழமைக்கு 8 லிட்டர். அதே மாதிரி காருக்கு கிழமைக்குனா ஒரு நாளைக்கா? கிழமைக்கு ஒரு வாரத்துக்கு. ஓகே ஓகே. இப்போ நாங்கள் தெற்கால இந்த பழைய ஜெட்டி அடிக்க வந்தாங்க. இது இப்போ திருத்திட்டினா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சுக்கொண்டிருக்கணும். அந்த ஸ்னோக்லிங் மாதிரி உள்ள போய் பார்த்து கொண்டிருக்கணும். இப்போ கொஞ்சம் தூரம் நல்ல பெரிய மீன் எல்லாம் இதால ஓடி திரிஞ்சு கொண்டு இருந்தது. அண்ணா மீன் ஏது வம்பிட்டது? மோதிரமா? நாங்களும் மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாரு நினைச்சாங்க. நான் மோதிரம் கொண்டு உள்ள தவறுல விழுந்துட்டு அதை தான் தேடி கொண்டிருக்கிறேன். பெருசாலாம் தெரியாதுண்ணா. இப்போ நான் எங்களுக்கு வாடி சுற்றி காட்டி கொண்டிருக்கிறேன். இந்த மீன் பிடிக்கிறதுக்கான பொருட்கள் மற்றது போட் அதிலெல்லாம் கொண்டு வந்து சைடில் விட்டுட்டு அதில் அந்த இன்ஜின் மற்றது வேலைகள் அதிலெல்லாம் இந்த தொழில் செய்கிற இந்த பாடி என்ற இடத்துலாம் வெப்பினேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பொருட்கள் எல்லாமே இங்கே தான் இருக்கும். போய்களில் போட்டை ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கொண்டு போயிருந்தேன். இப்போ மீன் பிடிச்சிட்டு வந்த அப்புறம் அந்த விலையின் சிக்கு எடுக்கிறது மற்ற விலை பின்னுறது எல்லாமே இங்கே தான் நடக்கும். அப்போ அந்த இடங்களை இவை இப்போ வந்து காட்டி கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் நண்டு வரும். இப்போ நண்டுக்காக தான் விலை பின்னி கொண்டிருக்கிறேன். கோவை அவுட்டோர்ஸான வீடியோ பாருங்க. அதில் எல்லாரோடையும் படி இன்ட்ராக்ட் பண்ணி வீடியோ போடுறார். விடிய 2 மணியிலேருந்து 6 மணி, விடிய 2 மணிக்கு வந்தாலும் மீன் வருமாண்டவே. பிறகு பின்ன 6 மணி அந்த மாதிரி வாடிக்கு வந்தாலும் மீன் அதில் எடுக்கலாம். இப்படி இந்த பக்கம் கரையில் வந்து பார்த்தோம்னா நிறைய வாடிகள் இருக்கும். இதே மாதிரி அன்றைக்கு நாங்கள் கோயிலுக்கு பின்பக்கம் இருக்குது அந்த ஏரியாவில் மீன் வந்திருக்கா நண்டு வந்திருக்கான்னு போய் தேடி இருந்தோம். அந்த இடத்துலையும் இப்படி வாடிகள் இருக்கு. இப்போ இங்கே வாடியில இருந்து ஒரு போட் எடுத்துக்கொண்டு சும்மா கடலுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தூரம் கொண்டே காட்டுவாங்களா என்று கேட்குறதுக்காண்டி போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே கூட்டி கொண்டு போயினோம்னா நாங்கள் உள்ளுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். வாங்க போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரின்னு. போட்டு எடுத்து கொண்டு போகலாம் வந்து பார்த்தினாங்க. நான் இப்போ எல்லாம் தொழிலுக்கு வலிக்கிற நேரம் அப்போ அதால் போய் வரையலாது. அதோட இப்போ என்னென்னு சொன்னால் கோவை டோசனாக்கும் தேவாக்கும் இப்போ இங்கே மீன் பிடிக்கிறது லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குது, இப்போ அவை படுற கஷ்டங்கள் அதில் பற்றி இல்லாமல் அவை கதைச்சி வீடியோ ஒன்று எடுத்திருந்தவே என்ன சேனலில் வரும் மறக்காமல் பாருங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நைனாதியில் சோலார் பிளான்ட் ஒன்று வந்துருக்கு. இப்போ வரைக்கும் அந்த டீசல் இன்ஜின் ஜென்ரேட்டரில் வேலை செஞ்சோன்றிருக்கு. இப்போ இந்த சோலார் பிளான்ட் வருது. அதோடு சேர்த்து இன்னும் 2 ஜென்ரேட்டரும் கொண்டு போயிடுமா ரெண்டா இந்த சோலார் பிளான்ட் பவரும் அந்த ஜென்ரேட்டருன்ற பவரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும். அப்போ அதால் பவர் கட் ஆகிறது வந்து சரியான குறைவாக இருக்கும். இப்போ அங்கே அந்த டீசல் இன்ஜின் இருக்குது தானே, அதை நீ நிப்பாட்டி போட்டு முழுசாகவே இங்கே எல்லாத்தையும் கொண்டு போயினா இப்போ அங்கே இருக்க ஜென்ரேட்டரும் நிப்பாட்டி அதெல்லாம் பழசாயிட்டு தானே. இப்போ அதெல்லாம் நிப்பாட்டிட்டே நீ இங்கே புது ஜென்ரேட்டர் எல்லாம் கொண்டு போயினா பாருங்கள் சோலார் பேனல் எல்லாத்தையும். நல்லா இருக்குது இது. இடையக்குள்ள ஒரு ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தொடர்ந்து கரண்ட் வந்து கொண்டு இருக்கும். இப்படி இருக்கிறதால என்ன இன்னும் ஒரு 2 ஜென்ரேட்டரும் புதுசு வர போகிறதால இதுவும் வேலை செஞ்சோன்றிருக்கும் அதுவும் வேலை செஞ்சோன்றிருக்கும். தடை இல்லாமல் தொடர்ந்து கரண்ட் வந்து கொண்டிருக்கும். ஒரு நல்ல விஷயம்.
பாருங்க இங்கே சூரியன் மறைகிறது இங்கே வந்து பார்க்க நல்லா இருக்கு. நான் இது வரைக்கும் ஐயப்பன் கோயில் அடிக்கு வந்துட்டு போய் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அதை தாண்டி நானும் பெருசாக வந்ததில்லை. இன்றைக்கு தான் முதல் முறையாக இங்கே வந்து இந்த சோள பேனல் எல்லாம் இருக்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இங்கே வந்து நாங்கள் ஆட்டோவில் வந்ததால நல்லதாக போச்சு எல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு. பாருங்க நல்லா இருக்கு, ஃபுல்லாக வெட்ட வழியா அங்கே இருந்து. இப்போ மெயின் ரோட் மாதிரியே உள்ளேயும் ஒரு விகாரை ஒன்று, குட்டி விகாரை. நான் இந்த பக்கம் வந்தது இல்லாதால எனக்கு தெரியாது. இன்றைக்கு வரைக்குள்ளான் எனக்கு முதல் தரமாக இதுக்குள்ள இன்னொரு குட்டி விகாரை ஒன்று இருக்குன்றது தெரியும். நல்லா இருக்கு இந்த இடம் பார்க்குறதுக்கு. இப்போ நாங்கள் வீட்டை வந்துட்டேன். இரவு சாப்பாடு சமைக்க போகிறோம். பெருசாண்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நிறைய எல்லாம் பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன். சிக்கன் வாங்குவோம், மீன் வாங்குவோம், அது இது. ஆனால் கடைசியாக நூடுல்ஸும் முட்டை தான். எங்களை கொத்துமீன் நூடுல்ஸ் அதுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன். ஏன்னா மேகி மேகி இப்பி அதெல்லாம் நாங்கள் ஃபேமஸ். கொத்துமீன் எங்களோட ஸ்பெஷலாக அதுக்கு டேஸ்ட் பண்ண கொடுக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறதுக்கு. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம், அது உள்ளி கொஞ்சம் அதில் எல்லாம் வெட்டி வைப்போம். ஏன்னா முட்டைக்கு போட்டு தாளிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு நூடுல்ஸ் அவிச்சு போட்டு முட்டையை போட்டு அந்த மிக்சிங் எல்லாம் போட்டு செய்வோம். இப்போ நூடுல்ஸ் தயாராகி கொண்டிருக்கு. நூடுல்ஸை வடித்து எடுத்தாச்சு. இனி முட்டையை செஞ்சு போட்டு அதோட இந்த நூடுல்ஸையும் போட்டு கலக்கணும். இப்போ எண்ணெய் போட்டு கொஞ்சம் காய விட்டுருக்கேன், தயாராகி கொண்டு வருது. இப்போ இனி போய் முதல்ல வெங்காயம் உள்ளி அதில் போட்டு பொரிச்சிட்டு அதுக்கு பிறகு முட்டையை சேர்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை போட்டாச்சு. இந்த வெங்காயம் மற்ற உள்ளி அதில் தாளிச்சிட்டு முட்டையை போட்டாச்சு. இனி நாங்கள் கொஞ்சம் நேரம் இது இன்னும் கொஞ்சம் பொரிய விட்டு இருக்கிற நூடுல்ஸையும் போட்டு பிரட்டிட்டு அதுக்கு பிறகு அவையில் சீசனிங் கியூட்டதில் போடுவோம். சீசனிங் பவுடரும் ஆயிலும் போடுவோம். ஆயிலை கடைசியாக போடுவோம். சீசனிங் பவுடர் இருக்குது தானே, அதை இது இன்னும் கொஞ்சம் பொரிய பிறகு நூடுல்ஸ் போட்டு கொஞ்சம் நேரத்தில் போடுவோம். அது நல்லா இருக்கும். இப்போ எங்கட நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு கொத்துமி முட்டையெல்லாம் போட்டு வாங்க நீ போய் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி ஆகிட்ட கேட்போம். அந்த ஆயில் ஒன்று தருவாங்க, அந்த இதுவும் வேறு நல்லா இருக்கு. ஆக்சுவலாக மீன் வந்து நான் வாங்கி தான் வந்து சமைக்கலான்னு இருந்தது. பட் சந்தர்ப்ப சூழ்நிலையால் மீன் வந்து இங்கேருந்து எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணிட்டாங்களாம் காலையிலே. அப்படி இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இன்றைக்கு கொத்துமியோட இருக்கிற இரவு சாப்பாடு முடியுது. இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.